ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லியம் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி ஒரு லாங் வீடியோவில் ரொம்ப ஹாப்பியான டே அன்னைக்கு அந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. போன வாரத்துக்கு வாரம் எடுத்த வீடியோ தான். அன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாண நாள். அதுவும் இல்லாமல் பையனுக்கு அன்னைக்கு தான் பிறந்த நாள். அன்னைக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. இடையில வந்து கிளிப் வந்து எடுத்து அந்த வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக எடுத்த வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் முடிச்சு 11 வயசும் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து 5 வயசு முடிச்சு 6 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பையன் வந்து கல்யாணம் அன்னைக்கு தான் வந்து பிறந்தான். ஒவ்வொரு வருஷமும் வந்து எங்களுக்கு கல்யாண நாள் வர அன்னைக்கு பையனுக்கு வந்து பிறந்தநாள் வரப்போ ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதனால் நான் வந்து வேலைக்கு வந்து லீவ் வந்து போட்டேன். எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து லீவ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, லீவ் வந்து தரவே மாட்டாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 7 to 7 12 மணி நேரம் வேலைன்னு வந்து போட்டிருந்தாங்க. சொன்னாங்க, சரி நான் பர்மிஷன் கேட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்மளாவது வீட்டில் வந்து லீவ் போட்டு இருப்போம் பிள்ளைங்களோட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துருப்பா, சாமியெல்லாம் கும்பிட்டு இருங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி நான் லீவ் போட்டதுனால காலையில் வந்து பையனை வந்து குளிக்க வச்சுட்டு நானும் கிளம்பிட்டு அப்படியே வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு பக்கத்தில் தான் எங்கள் ஹாஸ்பிட்டல். அங்கே போயிட்டு கேக்கு ஜாக்லேட் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ப்ரெஸ்ஸிங் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஈவினிங் போல் வந்துட்டோம். அப்படி இன்றைக்கி வரும்போது சிக்கன் வந்து வாங்கிட்டு இருந்தேன். சரி ஏதாவது சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒலையை வச்சு சாப்பாடை வந்து கவுத்து விட்டு அப்படியே டீ வந்து சூடாக வந்து போட்டு குடிச்சிட்டு அப்படியே அடுத்து வந்து என் சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வந்து சீக்கிரம் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி வரட்டும், அதுக்குள்ளே வந்து சமையல் வேலை எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படி வந்து இன்றைக்கி வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணல. சிக்கன் குழம்பு, தம்பிக்கு பிடிச்ச மாதிரி 65, அது கூடயே வந்து கேசரி சாப்பாடு அதை வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு பையன் மட்டும் தானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணு வந்து இருக்குது. பொண்ணு தான் வந்து மூத்த பொண்ணு வந்து இப்போ 6th வந்து படிக்குது. பொண்ணை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் அவங்கள வீடியோவில் காமிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இல்லைங்க, அவளை அதிகமாக வந்து வீடியோவில் வந்து காமிக்க மாட்டேன். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் வந்து புதுசாக வந்து எப்போ பார்த்தாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தாருன்னா அப்போ வந்து பார்த்தாங்க. அந்த இவங்க வந்து வீட்டு சேனலில் போய் எல்லா வீடியோ வந்து பார்த்துருப்பாங்க உங்களுக்கு. என்ன ஃபங்க்ஷன் வீடியோ போடவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. சாரி கோச்சிக்காதீங்க, ஃபங்க்ஷன் வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியலை. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து சப்போர்ட் கொடுக்கணும். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலாம் எடுத்தேன். ஆனால் வந்து சுச்சுவேஷனால் வந்து ஷேர் பண்ண முடியலை. அதனால் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டேன். கோச்சிக்காதீங்க. எங்கள் ஃபேமிலி என்ன நடக்குதோ அதை மட்டும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வந்து நல்லா தான் போடுறோம், நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோஸ் வந்து எடுத்தேன். நானும் அதோட வந்து வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு வந்து வீட்டிலேயே வந்து அதிக நேரம் வந்து இருக்க முடியல. எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டாச்சு. வீடியோஸ் வந்து போகிறதில்ல. நான் ஷார்ட்ஸ் வீடியோவே வந்து டயத்துக்கு வந்து அப்லோட் பண்ண மாட்டேறேங்க. அந்த அளவுக்கு வந்து நேரம் வந்து சரியாக அமையலை. விட்டுக்கிட்டு என்னையை கட்டி இந்த சேலையோட ரேட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. கலர் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு எடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது மாதிரி எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. சாரிங்க, இது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்த சேலை தான். எங்கள் அத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சேலையை வந்து அன்றைக்கி வந்து மேட்ச் பண்ணியாச்சு. அந்த சேலைக்கு மேட்சாக வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து ட்ரெஸ் வந்து வாங்கியாச்சு. தம்பிக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ரெட் கலர் ட்ரெஸ் தான் வந்து நல்லா அமைச்சிருச்சு. அப்படியே வந்து வாங்கியாச்சு. இப்படியே வந்து ஹஸ்பண்ட் வந்து நைட்டு தான் ஒரு வழியாக வந்து வந்தாங்களே. வந்ததுக்கப்புறம் வந்து அவங்களே குளிச்சுட்டு பக்கத்தில் வந்து எங்கள் உள்ளூரில் அங்கே இருக்க ஊரில் வந்து கோயில் வந்து இருக்குது. அந்த கோயிலுக்கு என்ன 8:45 ஆச்சுங்க சாமி கும்பிட. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த சாமியை வந்து கும்பிட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து சின்னதாக வந்து கேக்கு கட்டிங் போட்டாச்சு. அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளாக வந்து பர்த்டே இந்த செலிப்ரேஷன் போனாலே போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நாங்கள் சோப்பாலேயே வந்து பர்த்டே கேக்கெல்லாம் வந்து வெட்டி அப்படியே வந்து சிம்பிளாக வந்து செலிப்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு இந்த வருஷம். புதுசாக வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நான் ஹாஸ்பிட்டலில் தாங்க வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது என்ன வேலை அப்படின்னு ஃபியூச்சரில் வீடியோஸை வந்து சொல்கிறேன். இப்படி தாங்க அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக போணுச்சு. நைட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கேக்கெல்லாம் வந்து கொடுத்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து டைம் வந்து சென்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு 10 நாளைக்கு ஒருக்கா இல்லை வாரத்துக்கு ஒருக்கா வந்து லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேங்க உங்க கூட. நானுமே வந்து வீடியோஸ் போடாமல் வீடியோ எடிட் பண்ணாமல் என்னால் வந்து இருக்கவே முடியலை. என்ன பண்ணுறது, நான் போன வேலை அப்படி கரெக்டாக வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணி அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வீடியோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து அடுத்து வர வீடியோ அந்த வீடியோவாக தான் இருக்கும். லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன்.
கேக்கெல்லாம் வெட்டி அப்பாவும் பையனை வந்து சாப்பிட்டாங்க, அக்காவும் சாப்பிட்டாங்க. உடனே அவங்க அப்பா கேட்டாங்க, என்னடா கேமரா பிடிக்கிற ஆளை வந்து மறந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை, எங்கள் அம்மா வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கேக்கு வெட்ட, மிட்டாய் பண்ண, அது பண்ண, இது பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணி ஊட்டிக்கிட்டு இருந்தான். போதும் போதும் உங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அன்றைக்கி வந்து சொன்னாங்க. இன்றைக்கி டே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு கடத்தினேன். ஏன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பர்மிஷனில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியில் வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் வந்து இல்லை. 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து வந்தாங்களே. என் பையன்ட்டு இதனால் வந்து தப்பிச்சு கொண்டு வரதுக்குள்ள பெரும்பாடாயிருச்சு. எப்படியே வந்து அன்றைக்கி டே வந்து நைட்டு வந்து நல்லா ஃபுல்லாக வந்து முடிஞ்சிச்சு. இப்படி தான் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு கல்யாணம் பிறந்தநாளும் வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். இது வரைக்கும் என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.